ஷே எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. சனீஸ்வரி 2 பேரும் சேர்ந்து டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் வெளிநாட்டுக்கு கை குலுக்க போகிறான். தமிழ்நாட்டிலையும் போகிறான், டெல்லியிலையும் போகிறான். பிரதமர், முதலமைச்சர், மந்திரி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் ஒன்று போவான், சுற்றி பார்க்கவும் போவான். அதனால் அந்த பணம் பேய் பேப்பரை அடுக்கி வீட்டு நிறைய சாக்கு நிறைய அடுக்கி வச்சு விமானத்தில் பறக்கவா, இடம் எங்கே கிடக்குன்னு எழுதணுமா, இதே சோழியாக அலைதானே புரிஞ்சுக்கோ. அவனுக்கு பூராமே திருவோடு கையில் கொடுத்துரு. பிரதமருக்கு அவனுக்கும் கொடுத்து விட்டு உக்ரைனில் கொடுத்துட்ட. இப்போ அடுத்த நாட்டுக்கு வரையில் குலுக்குவான். கையை குலுக்கையில் திருவோட கையில் கொடுத்துரு. டெல்லியில் உள்ளவனுக்கு. தமிழ்நாட்டில் உள்ளவன் ஜப்பானுக்கு போகிறான், திருவோட கொடுத்துரு. அப்போ மேற்கு திசை கிழக்கு திசை 2 பேர்த்துக்கு இவனுக்கு போய் கையை குலுக்கிட்டானா, திருவோடு போட்டானா, அப்போ எல்லா நாடும் ஊடால கிடக்க வெளிநாடு எல்லா நாடுமே திருவோடு கொடுத்தாச்சு கணக்கு. அதான் நம்ம சாமி கணக்கு. இவனுக்கு மூலியமாக தான் நம்ம கொடுக்கணும். டெல்லியில் பிரதமருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு போய் குலுக்கிடுவான். கையை குலுக்கின உடனே நீ கொடுத்துரு. கொடுத்த உடனே திருவோடு எல்லா நாடும் திருவோடு கொடுத்துட்டார் ஐயா. கடவுள் கொடுத்துருக்கார் திருவோடு. கடவுள்னால் தெரியணும்ல, 3 மதத்துக்காரனுக்கு, இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின்னு, இந்த 3 மதத்தை வச்சு இவனுகளாக படுத்துதான். புரியுதா? அதனால் 3 மதத்துக்காரனும் பூமியை பிரித்து எழுதுதான். அப்போ பூமி சொத்து யாருன்னு தெரியணும்ல, யாருன்னு தெரியணும். இந்த சொத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு தெரியணும். இவன் வேணுக்குன்னே எழுதி நாசம் பண்ணுதான். பூரா அசிங்கத்தனம் பண்ணுவான், மந்திரங்களை ஓதுவான், அவன் ஊதுவான், இவன் அலே லுயானே போவான். இதான் கணக்கிலே மாற்றி இவன் ஊதுவான், அவன் ஓயாமல் இவன் மந்திரத்தை ஓதுவான். இதெல்லாம் கணக்கு முடித்து திருவோடு கையில் 3 மதத்துக்காரனு கொடுத்துரு. படைக்கிறது ஒரே உயிராக படைக்கார். ஆடு, மாடு, கோழி, பறவைகள், குருவிகள், புழு, பூச்சி எல்லாமே ஒரே உயிர் தான். இவனுக்கு இருக்கிற உயிருக்கு தான் பறவைகளுக்கு எல்லாம், ஆடு, மாடு எல்லாத்துக்குமே இருக்குது. புரியுதா? அதனால் அதைத்தான் ஆடுகள், கோழிகளை, நாய்களை கண்ணெடுத்து கண்ணு போச்சுன்னா மானிட பிறகு வைக்கானா. அப்போ எல்லாம் ஒன்று தானே. ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒருத்தன் கண்ணை வச்சுருக்கான், ஆட்டு கண்ணு வச்சுருக்கான். அதனால் இவனுக்கு எல்லாம் புரிஞ்சு நடக்கணும், தெரிஞ்சு நடக்கணும். முக்கால் சத்தியம் எல்லா நாட்டுக்கும் திருவோடு இந்த 2 பேர்கிட்ட கொடுத்து விட்ரு. முதலமைச்சர், பிரதமர் சோழி முடிஞ்சு வச்சு 2 பேர் தானே கூட்டணியாக இருக்கான். அதெல்லாம் ஒன்றோட இருப்பான் அரசியல்வாதி. நம்ம தான் உழைச்சி விட்டு களைச்சி விட்டு நாசம் பண்ணி கந்தல் கோலமாக நம்ம ஆக்கணும். நீதிமன்றத்தை அவமதித்து பேப்பர்களை வச்சு அப்படி ஜைங்குன்னு 4 வீலர் பல கோடின்னு போட்டு வண்டியில் காரில் பறப்பான். விமானத்துலேயும் பறக்கான். விமானம் வாங்கியிருக்கான், எல்லாம் அரசியல்வாதி வாங்கியிருக்கான். அடுத்தாப்புல டாட்டா புல்ல அவன் எல்லாரும் விமானம் வாங்கியிருக்கான். நடிகரும் வாங்கி விட்டு எல்லாம் அங்கே வெளிநாட்டில் எல்லா ஜோலி நடக்கு. இவனுங்களுக்கு திருவோடு கொடுத்தாச்சுன்னா இந்த தாய் இந்தியா நாடு முழுவதும் வெளிநாட்டில் நடக்கிறது பூரா திருவோடாக போயிடும். முக்கால் சத்தியம்.